ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து நேற்று முத்துக்குமரன் தான் நெக்ஸ்ட் வீக் கேப்டன் அப்படின்னு ஒரு அப்டேட் கொடுத்துருந்தேன். ஸோ யூஸ்வலாக இது வரைக்கும் கரெக்டான அப்டேட்ஸ் தான் அவங்களுக்கு கொடுத்துருக்கேன். எனக்கு கரெக்டாக தான் எல்லாமே சொல்லியிருக்காரு. பட் இந்த வாட்டி அது தப்பாக போயிருக்கு. இன்னும் கேப்டன்சி டாஸ்க் நடக்கலை. ஸோ சண்டே எபிசோட்லேயோ இல்லைனா இன்றைக்கி எபிசோட்லேயோ தான் அது நடக்கும் போல் இருக்குது. கேப்டன்சி டாஸ்க் இப்போ வரைக்கும் நடக்கலை. இருந்தாலும் முத்துக்குமரன் வின் பண்ணுவார், நம்ம நம்பிக்கை வைப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி சாரோட ஃபஸ்ட்டு ப்ரமோ ரிலீஸ் ஆகிடுச்சு. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த வீட்டில் நீங்கள் பண்ணுறது கரெக்ட் அப்படின்னு சொன்னால் கொண்டாடுறாங்க, நீங்கள் பண்ணுறது தப்பு அப்படின்னு சொன்னால் அதை விட அதிகமாக கொண்டாடிட்டு இதான்னா அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு அவர் டப்பா அருணை சொல்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா மஞ்சரி அருண் விஷயத்தில் விஜய் சேதுபதி சார் வந்து அருணை தான் கரெக்டுன்னு சொன்னார். ஸோ அருண் வந்து அதை கொண்டாடினார். இப்போ வந்து அருணை தப்புன்னு லாஸ்ட் வீக் விஷயத்தில் சொன்ன உடனே அருண் வந்து நான் என்ன வேணால் பண்ணுறேன், இப்படி தான் பண்ணுவேன், பரவாயில்ல வீக்கெண்ட் எபிசோடில் எனக்கு நியாயம் கிடைக்குங்கிறத இனிமேல் நான் நம்ப போகிறதில்ல, எல்லாமே நம்ம கிடைக்கும் போது வச்சு செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லி அருண் சொல்லியிருப்பார் இல்லையா. ஸோ அதுக்கான பதில் தான் இது அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அடுத்து என்ன சொல்கிறாருன்னா, அடக்குமுறை எல்லாம் இருந்ததுன்னா ஒரு போராட்டம் நடக்கிறது நியாயம்தான், பட் இந்த வீட்டில் அதுக்கான தேவை இருந்துச்சா இல்லையாங்கிறத நம்ம விசாரிப்போம் அப்படின்னு சொல்லி விஜய் சேதுபதி சார் சொல்கிறாரு. எனக்கு தெரிஞ்ச அருண் தேவையில்லாமல் ஓவராக எஃபெக்ட் போட்டு சீன்லாம் போட்டார் இல்லையா ஒரு தொழிலாளியாக, அதுக்கான தேவை இருந்துச்சா இல்லையாங்கிறத தான் இன்றைக்கி விஜய் சேதுபதி சார் விசாரிக்க போகிறாரு அப்படின்னு நினைக்கிறேன். மொத்தத்தில் இன்றைக்கி டப்பா அருணுக்கு சரியான ஒரு ரோஸ்ட் இருக்கும். அட்லீஸ்ட் ரொம்ப பெரிய லெவலில் இல்லைனாலும் ஒரு கொஞ்சம் லெவல்லையாவது ரோஸ்ட் இருக்கும்னு அங்கே டிஸ்கஷன் போயிருக்கு அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். ஸோ கண்டிப்பாக எபிசோடை பார்க்குறதுக்கு நான் ரொம்ப ஆசையாக இருக்கேன். நீங்களும் காத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார்